பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாட்களிலே சமாதானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்துக்கு நேரா போகலாம். சங்கீதம் 147 அதிகாரத்தின் 14 அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, நம்மளுடைய எல்லைகளுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். அது மட்டுமல்ல, உச்சிதமான கோதுமைகளினால கர்த்தர் நம்மளை திருப்தியாக்க போகிறார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய எல்லையிலே சமாதானத்தை கட்டளையிட போகிறார். பக்கத்து காம்பவுண்ட் வால்ல பிரச்சனையா? பக்கத்து வீட்டுக்காரங்க என் இடத்தை எடுத்துட்டேன்னு சொல்றாங்களா? இல்லைன்னா உங்களை அறியாம உங்களுடைய இடத்துல மற்றவங்க ஆக்கிரமித்திருக்கிறாங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நம்மளுடைய எல்லைகளை அவர் சமாதானம் உள்ளவைகளாய் மாற்றுகிறார். எத்தனை எல்லைகளை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. எத்தனை பிளாட்ஸ், எத்தனை வீடு, எத்தனை பவுண்டரிஸ் நீங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அத்தனை எல்லைகளிலும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறது மட்டுமல்ல, உச்சிதமான கோதுமையினால திருப்தியாக்க அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார். இந்த நாள்ல உங்களுடைய எல்லைகளில் பிரச்சனை இருக்கா? உங்க லேண்ட்ல இஷ்யூஸ் இருக்கா? உங்களோட பிசினஸ்ல இஷ்யூஸ் இருக்கா? நீங்க வேலை செய்கிற இடங்களில் இஷ்யூஸ் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்கிறார், அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவார் என்ற வார்த்தையை நான் கட்டவிழ்க்கிறேன். அப்பா, நீ இந்த வேலையில எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, அப்பாவை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, என் எல்லைக்குள்ளே சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உங்களுக்கு சித்தம் இல்லாத எந்த ஆவிகளும் என் குடும்பத்தின் எல்லைக்குள்ள, என் வியாபாரத்தின் எல்லைக்குள்ள, என் வணிகத்தின் எல்லைக்குள்ள, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தின் எல்லைக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, திரும்ப பேருக்குள்ள சாக்கியத்தை கொடுத்துட்டே உமக்கு நன்றி. ஆண்டவரே, எங்கள் எல்லைகளை நீர் சமாதானம் உள்ளவைகளாக்கி ஆண்டவரே உச்சிதமான கோதுமையினால எங்களை திருப்தியாக்க வல்லவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, என்னோடு இணைந்து எத்தனை பேர் ஆண்டவரே தனிமையின் உணர்வுக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறாங்களோ, சிக்கி தவித்து கொண்டிருக்காங்களோ, ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தம் இல்லாத எந்த ஸ்பிரிட்ஸும் ஆண்டவரே எங்களுடைய எல்லைகளுக்குள்ளே நுழையாதபடிக்கு முழு ஆளுகை நீர் எடுத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. அப்பா, இதனால மனநோவாய் எத்தனை பேர் காணப்படுறாங்களோ ஆண்டவரே, ஒரு பூரண சமாதானத்தையும் பூரண சுகத்தையும் நீர் கட்டளையிடுவீராக. நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை மாற்றி அழைக்கிற நாளாய் இந்த நாள் இருக்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆவியானவரே, உண்மையை நேசிக்க, உம்மோடு பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீரே எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.